இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு. ஸோ சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறாரு. ஸோ 10ல் குருனாக்கா பதவி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இது பொதுவாக சொல்கிறது. ஆனால் 10ல் குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பதவியில் எந்த ஒரு பிரச்சனை இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு தேக்க நிலையை கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய அதிர்ஷ்டத்தெல்லாம் ஒன்றும் கொடுக்கவே கொடுக்காது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் வந்து வேலை பலு ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு 10ஆம் இடத்துல குரு வரும்போது உங்களுக்கு வேலை விஷயத்தில் கொஞ்சம் ப்ரெஷர்ஃபுல் ஜாபாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய பயிற்சியில் உங்களுக்கு வேலையில் பலு இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை ரொம்ப அருமையாக இருக்குது. குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் பார்வை. ஸோ அந்த பார்வையினால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனவரவு, 2ஆம் இடம்னா தனவரவு. ஸோ பணத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நல்ல பண வசதி அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்புறம் வீடு 4ஆம் இடத்தை பார்க்குறதால வீடு புதுப்பித்து கட்டுறவங்க, இல்லை கிரகப்பிரவேசம் பண்ணணும், புது வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணணும், இல்லை வாங்கி முடிகிற ஸ்டேஜில் இருக்கிறது எல்லாமே முடிஞ்சிடும் இந்த வீடு. ஸோ பழைய வண்டியெல்லாம் புதுப்பிச்சு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்பு, காரெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. அதே மாதிரி 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதால உங்களுக்கு எதிரிகள்லாம் அடங்கி போயிடுவாங்க. ஹெல்த்தில் இருந்த பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த உடல்நிலையில் பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு தீர்வு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு அதுக்கான ஒரு வழி பிறக்கும். இப்போ ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டவங்களுக்கெல்லாம் அதுக்கான தீர்வு கிடைக்கும். ஆனால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால அதில் கொஞ்சம் கவனம் வேணும். வேறு வேலைக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் பட்டு நீங்கள் வேறு வேலைக்கு போயிடாதீங்க. ஸோ கொஞ்சம் நிதானமாக யோசித்து அந்த இடம் உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரிஞ்சு போகிறது நல்லது. அதே மாதிரி உங்கள் உயர் அதிகாரி என்ன சொன்னாலும் அவர் சொல்கிறதுக்கு தலையாட்டிகிட்டே போங்க. அவர் வெள்ளை காக்கா பறக்குதுன்னா ஆமாம் பறக்குதுன்னு சொல்லுங்கள். அவர் உத்தரவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வேலை செய்யுங்க. வீண் விவாதமே வச்சுக்காதீங்க. உயர் அதிகாரி மூலயமா தான் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக யோசித்து ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வேலை மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறதா இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ராகு கேதுவும் அந்தளவு ஓரளவு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. சனி கண்டக சனி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை தான் கொடுப்பார் ஒழிய வேறு பெரிய லெவலில் அவர் வந்து நன்மை செய்ய மாட்டார். ஸோ குருவும் இப்போ இந்த மாதிரி இருக்கிறதால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாத்துலேயும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் வந்து பொறுமையாக கையாளணும். இல்லைன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து வீண் சிரமத்தை தான் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வெற்றியே காணலாம். இப்போ என்னுடைய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து திருமணம் சம்மந்தப்பட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். என்னோடய சேனலில் உங்களுக்கு தேவையான சில இன்ஃபர்மேஷனும் இருக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.